யாராவது உங்களை காயப்படுத்திய வார்த்தையை நீங்கள் இன்னும் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த சிறிய கதையை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த தாமஸ். அவன் பையில் கற்கள் இருந்தது. ஆனால் அந்த கற்கள் உண்மையில் கற்கள் இல்லை. அவன் உடல் வலிமையாக இருந்தாலும் மனம் பலவீனமாக இருந்தது. யாராவது அவனை கடுமையாக பேசினால் உடனே பதில் சொல்வான். யாராவது அவனை அவமதித்தால் அந்த வார்த்தையை பல நாட்கள் மனதில் வைத்துக் கொள்வான். மக்கள் அவன் கோபமானவன் என்றார்கள். ஆனால் உண்மையில் அவன் சோர்வடைந்தவன். ஒவ்வொரு முறையும் யாராவது அவனை காயப்படுத்தினால் அவன் அதை ஒரு கல் என்று நினைத்தான். அந்த கல்லை மனதில் வைத்துக் கொண்டான். காலப்போக்கில் அவன் மனப்பை நிறைந்து கனமாகிவிட்டது. அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. அழகான காலையையும் ரசிக்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் மலைக்குச் சென்றான். எனக்கு மன அமைதி வேண்டும் என்று நினைத்தான். பாதையில் ஒரு வயதான வணிகரை சந்தித்தான். அந்த மூதாட்டன் மிகவும் அமைதியாகவும் இலகுவாகவும் நடந்தார். அவர் தாமஸிடம் கேட்டார், உன் சுமை உன்னை சோர்வடையச் செய்கிறது போல இருக்கிறது. என்ன சுமை அது? தாமஸ் தனது பையை காட்டினான். இவையெல்லாம் மக்கள் என்னை காயப்படுத்திய வார்த்தைகள். மூதாட்டன் சிரித்தார். தரையிலிருந்து 2 சிறிய கற்களை எடுத்தார். இந்த கல் என்று அவர் தரையில் வைத்தார். உன்னை காயப்படுத்தியவரின் வார்த்தை. அவர் அதை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார். மற்றொரு கல்லை தாமஸிடம் கொடுத்து, ஆனால் இதை நீ எடுத்துக் கொண்டாய். இதை சுமப்பது உன் தேர்வு என்றார். தாமஸ் அமைதியாக நின்றான். அவன் உணர்ந்தான். இத்தனை ஆண்டுகள் அவன் தன் மனதில் தேவையில்லாத கற்களை சேகரித்து வந்தான். நான் இதை எப்படி நிறுத்துவது என்று கேட்டான். மூதாட்டன் சொன்னார், ஒவ்வொரு முறையும் யாராவது உன்னை காயப்படுத்தினால் அந்த கல்லை எடுக்காமல் விடு. அது உன்னுடையது அல்ல. அன்று தாமஸ் தனது பையை திறந்து கற்களை ஒன்றன்பின் ஒன்றாக கீழே வைத்தான். ஒவ்வொரு கல்லையும் வைக்கும்போது அவன் மனம் இலகுவானது. பல நாட்களுக்குப் பிறகு அவன் வானத்தை பார்த்து சிரித்தான். அதற்குப் பிறகு யாராவது அவனை அவமதித்தால் அவன் தன்னைத்தானே கேட்பான், நான் இதை உண்மையிலேயே சுமக்க வேண்டுமா? பல நேரங்களில் அவன் வேண்டாம் என்று சொல்வான். அவன் வாழ்க்கை மெதுவாக வெளிச்சமாகியது. இப்போது உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி. இன்று இரவு தூங்குவதற்கு முன் 1 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். இன்று நடந்த ஒரு மனக்கவலை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அதை ஒரு கல்லாக கற்பனை செய்யுங்கள். பிறகு மெதுவாக சொல்லுங்கள், இது என்னுடையது அல்ல, நான் இதை விடுகிறேன். அந்த கல்லை தரையில் வைப்பதை மனதில் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இதை செய்தால் உங்கள் மனம் இலகுவாகும். அமைதி மற்றவர்களிடமிருந்து வருவதில்லை. கல்லை எடுக்க வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்யும் தருணத்தில் அமைதி தொடங்குகிறது. என் நண்பரே, இந்த கதை உங்களைத் தொட்டால் வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும், மேலும் மென்மையான பேச்சுத் திரைப்படங்களுக்கு குழு சேரவும் ஒரு கணம் ஒதுக்குங்கள். அவை அமைதியைக் கொண்டு வருகின்றன.